வணக்கம். நான் தமிழன்பன். இன்னும் 10 நாட்களில் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிடும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் மிக தீவிரமாக கூட்டணி அமைப்பது, தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வு என்று பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் மிக வலிமையான கூட்டணி என்று சொல்லப்படுகிற திமுக கூட்டணிக்குள்ளும் இன்னும் ஒரு முழுமையான தொகுதி உடன்பாடுகள் வராமல் திமுகவுக்கும் பிரதான கட்சியான காங்கிரசுக்கும் இடையே வார்த்தை போர், பனிப்போர் ஆகியன நடந்து கொண்டிருக்கின்றன. அவர்களும் விரைவில் குழு அமைத்து தொகுதி உடன்பாடு செய்து கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு முன்னால் 2 கட்சியைச் சேர்ந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியில் வார்த்தை போர்கள் வெடித்துக் கொண்டிருக்கின்றன. இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணியில் அதிமுக, பாஜக தவிர அன்புமணி அவர்களும் திரு ஜி கே வாசன் அவர்களும் அண்மையில் திரு டிடி தினகரன் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அதோடு இன்னும் பல கட்சிகளை சேர்ப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று அந்த கூட்டணியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த கட்சிகளுக்கு இது வெளியில் இருக்கிற கட்சிகள் என்று பார்த்தால் விஜயகாந்த் அவர்களின் தேமுதிக, மருத்துவர் தலைமையிலான பாமக ஆகிய கட்சிகள், புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட சில கட்சிகள் வெளியில் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றாக கூட்டணியில் சேர்க்கப்படும் என்று பாஜக கூட்டணி தரப்பில் சொல்லப்படுகிறது. இதனிடையே மிகவும் பரபரப்பாகவும் மிகவும் எதிர்பார்ப்புக்குரிய விஷயமாகவும் இப்பொழுது தமிழ்நாடு அரசியலில் இருந்து கொண்டிருக்கும் விஷயம் திருமதி சசிகலா அவர்களின் அதிரடியான நடவடிக்கைகள் தான். அதிமுக பாஜக கூட்டணி அமையும் போதே அதிமுகவை ஒருங்கிணைத்து அதனுடன் கூட்டணி அமைத்தால்தான் நாம் அந்த அதிமுக முழுமையான வாக்கு வங்கியுடன் இருக்கும், அப்பொழுதுதான் நாம் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்பது பாஜகவின் கணக்கு. அவர்களும் என்னென்னவோ செய்து பார்த்தார்கள். ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிற எல்லாவற்றிற்கும் சரி என்று சொல்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விஷயத்தில் மட்டும் பிடிவாதமாக ஒப்புக்கொள்ளவே மறுக்கிறார். அதனால் அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல் அவரையும் வளைக்க முடியாது, வளைத்தால் உடைந்து விடுவார், ஒட்டுமொத்தமாக எல்லாம் காலியாகிவிடும் என்கிற இடத்துக்கு வந்து விட்டார்கள் போல் தெரிகிறது. அதனுடைய வெளிப்பாடு திரு ஓபிஎஸ் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் இந்த முறை அதிமுக அதிமுகவுக்குள் வர முடியாது என்பது போக அதிமுக கூட்டணிக்குள்ளே வர முடியுமா என்கிற கேள்விக்குறியும் எழுந்துவிட்டது. இந்த நிலையில் அதிமுகவுக்குள் தானே சேர்க்க முடியாது, அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணிக்குள் அவர்களை இணைத்துக் கொள்ளலாம் என்று பாஜக தரப்பில் ஒரு சமரச முயற்சி முன்னெடுக்கப்பட்டு அதற்கு எடப்பாடி பழனிசாமி முழுமையான சம்மதம் தராமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் கூட்டணி என்று வைத்தாலும் அவர்களுக்கான தொகுதி ஒதுக்கீடு, அவர்களுக்கான வேட்பாளர்கள், அந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பல நெருடல்கள் இருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. அதாவது எடுத்துக்காட்டாக ஓபிஎஸ் அவர்கள் ஒருவரை வேட்பாளராக அறிவிக்கிறார் என்றால் அவர் எடப்பாடி பழனிசாமியின் தீவிர எதிரி, பரம விரோதி, அல்லது அவரால் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அவரை என்னுடைய இந்த கூட்டணியில் சேர்த்துக்கொண்டு நான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்துக் கொண்டு அவருக்கு நான் ஓட்டு கேட்க முடியுமா என்கிற மனக்கசப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் திரு ஓபிஎஸ் அவர்களும் இன்னமும் அவர் இந்த கூட்டணிக்குள் வருவாரா, இந்த அதிமுகவில் சேர்க்க முடியாது என்று சொல்லிவிட்டாலும் அவருடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என்கிற அந்த அமைப்பின் சார்பில் அந்த அமைப்புக்கு ஒரு 5 தொகுதிகள் ஒதுக்குவது, 10 தொகுதிகள் ஒதுக்குவது என்கிற ஒரு மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையை பாஜக முன்னின்று செய்து கொண்டிருக்கிறது. அதிலும் முடிவெட்டப்படாமல் இருக்கிறது. இந்த நிலையில் திருமதி சசிகலா அவர்களை கட்சிக்குள்ளும் சேர்க்க முடியாது, அவரிடம் எந்த அமைப்பும் பலமும் இல்லாததால் அவரை கூட்டணிக்குள்ளும் சேர்ப்பது எப்படி, அவரை சேர்க்கவே முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக இருப்பதாக சொல்கிறார்கள். இதனால் இதுவரை திருமதி சசிகலா அவர்கள் பெரிய அண்ணன் மனப்பான்மையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் பாஜகவிடம் பல முறை முறையிட்டு பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய போயஸ் தோட்ட இல்லத்திலேயே பாஜகவின் டெல்லி பிரதிநிதிகள் பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியதாகலாம் செய்திகள் இருக்கின்றன. எல்லாம் செய்தும் கடைசி வரையில் எடப்பாடி ஒப்புக்கொள்ள மறுக்கிறார் என்பதால் இந்த கட்சிக்குள் வர முடியாது, அதிமுகவுக்குள் அவர் வர முடியாது என்பதை தாண்டி என்டிஏ கூட்டணிக்குள்ளும் அவர் வர முடியாது என்கிற மாதிரியான ஒரு பேச்சுகள் வர தொடங்கியதும் அவர் வெகுண்டெழுந்து விட்டார். அவர் சிறைக்கு போய் வந்த பிறகு நடந்த 2 தேர்தல்களிலும் 2021 சட்டமன்ற தேர்தலிலும்
ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாமல் இந்த குழப்பங்களுக்கு மத்தியில், இத்தனை பிரிவுகளுக்கு மத்தியில் நாமும் போய் ஒரு குழப்பம் செய்ய வேண்டாம். அதிமுக என்கிற இந்த கட்சி எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதா அவர்களால் வளர்க்கப்பட்ட இந்த கட்சி மதிப்புடனும் ஆட்சியிலும் இருக்க வேண்டும், அல்லது அந்த கட்சியின் மதிப்புக்கு ஆட்சி இல்லாவிட்டாலும் கட்சியின் மதிப்பு குறைந்துவிடக்கூடாது என்கிற மிக பெருந்தன்மையான மனதோடு 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒதுங்கியிருந்தார். 2024 பாராளுமன்ற தேர்தலிலும் அதே நிலை தொடர்ந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிடிவாதமாக இருந்தார். இவர்களை ஒருங்கிணைக்க எவ்வளவு முயற்சிகள் நடந்தன, அனைத்தும் தோல்வியில் முடிந்தது. அதனால் அந்த தேர்தலிலும் தான் ஒதுங்கி இருப்பதாக ஒதுங்கி கொண்டார். இப்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அதே நிலை தொடர்கிறது எனும்போதுதான் அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதற்கு என்ன காரணம் என்றால், அவர் 2 தேர்தல்களிலும் ஒதுங்கி இருந்ததற்கு காரணம் இந்த கட்சி வலிமையாக இருக்க வேண்டும், கட்சி மதிப்புடன் செல்வாக்குடன் இருக்க வேண்டும், கட்சி அடுத்து ஆட்சிக்கு வர கட்சியாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இரண்டும் தான் பெரிய கட்சிகள் என்கிற இடத்தில் அந்த கட்சி இருக்க வேண்டும் என்று நினைத்தார். அதுவுமே நடக்கவில்லை என்பதுதான் அவருடைய கோபத்துக்கு காரணம் என்று அவருடைய நெருங்கிய நண்பர்கள் சொல்கிறார்கள். அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இந்த கட்சி வலிமையாக இருந்தால் கூட அதை பார்த்து கொண்டு நான் மகிழ்ந்திருப்பேன் என்று அவர் சொன்னதாக கூட ஒரு செய்தி உண்டு. அவ்வளவு பெருந்தன்மையாக அவர் நடந்து கொள்கிறார் என்று அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் சொல்லப்படுகிறது. அப்படி இருந்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கி வராமல் இருக்க போய் தான் இந்த தொடர்ந்து அவருடைய பிடிவாதத்தின் காரணமாக அதிமுக தேய்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலிலும் தன்னுடைய வாக்கு வங்கியை இழந்து கொண்டே இருக்கிறது என்பது கண்கூடாக நாம் பார்க்கிற உண்மை. இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் இன்னும் அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறார். அந்த கட்சிக்கு அதிமுகவினுடைய தொண்டர்களை, அதிமுகவில் ஊறி திளைத்த தொண்டர்கள் என்று சொல்பவர்கள் கூட இந்த முறை இவர்களை நம்பி பலன் இல்லை, விஜய்க்கு ஓட்டு போடுவோம், விஜய் தான் திமுகவை எதிர்ப்பதற்கு சரியான ஆள் என்று பேசுகிறார்கள் என்பதோடு ஒன்றிய அரசின் உளவுத்துறை அறிக்கையிலும் அந்த விஷயம் பெரிதாக சொல்லப்பட்டிருப்பதாக முன்பே நாமும் பேசினோம், பல செய்திகளும் வந்திருக்கின்றன. அதற்கு ஏற்றாற் போலவே திரு விஜய் அவர்களும் திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டி என்று எல்லா கூட்டங்களிலும் பேசிக் கொண்டிருக்கிறார். அதிமுகவை அவர் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. அண்மையில் சேலத்தில் நடந்த கூட்டத்தில் தான் அதிமுகவை பற்றி கடுமையான எதிர்வினைகளை அவர் வைத்தார். அதற்கு முன்பு நடந்த 3ஆம் ஆண்டு கூட்டத்தில் பாஜக மற்றும் பலர் என்று அதிமுக பெயரை கூட அவர் சொல்லவில்லை. அப்படி சொன்னவுடன் விஜய் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து அவருக்கு கடுமையான எதிர்வினைகள் வந்ததால் அவர் சேலம் கூட்டத்தில், அது எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டம் என்பதால் அந்த கட்சியை பற்றி கடுமையாக விமர்சித்து பேசினார். இப்படி முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கடந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஆளுமையான ஒரு தலைவர் அந்த கட்சிக்கு இல்லை என்று எல்லோராலும் வைக்கப்படுகிற விமர்சனத்தை உறுதிப்படுத்துவது போலவே எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தேர்தலாக சரிந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அவரை பொறுத்தவரை அவர் தன் மனதளவில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால், ஜெயலலிதா இருந்தபோது கூட 60 தொகுதிகள் ஜெயித்தோம், நான் எதிர்கட்சி தலைவர், நான் என் தலைமையில் இந்த தேர்தலை சந்தித்த போது 75 இடங்களுக்கு மேல் 77 இடங்கள் பெற்றோம் என்று அவர் தன்னை எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட சூப்பர் எம்ஜிஆர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற அளவுக்கு அவர் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் வெகு மக்கள் மத்தியிலும் அரசியல் நோக்கர்கள், பார்வையாளர்கள், மற்ற கட்சிகள் அனைவர் மத்தியிலும் அவருக்கான மதிப்பு என்பது சிறிதும் இல்லை. அவர் ஒரு தலைமை பண்புள்ள தலைவரே கிடையாது, அவர் ஒரு மாவட்ட செயலாளர் அளவுக்கு தான் அவருக்கு பண்பு இருக்கிறது என்கிற விமர்சனங்கள் நாள்தோறும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதையும் தாண்டி அவர் எப்படி பொதுச் செயலாளராக தொடர முடிகிறது, அவர் பின்னால் இவ்வளவு நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் செல்கிறார்கள் என்றால் மொத்தமும் பணம் தான். அவர் பணத்தை கொடுத்து எல்லோரையும் சரி செய்கிறார் என்றுதான் சொல்லப்படுகிறது. அண்மையில் அந்த கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது, அதற்கு முன்பு ஒரு கூட்டம் நடந்தது. எல்லா கூட்டத்திலும் அதில் கலந்து கொள்பவர்களுக்கு கலந்து கொண்டு கிளம்புகிற நேரத்தில் ஒரு பெரும் தொகையை கையில் கொடுத்து அனுப்புகிறார் என்றுதான் சொல்கிறார்கள். இது அந்த கட்சி வட்டாரங்களில் உலவும் தகவல். அப்படி பணம் கொடுத்து தான் அவர் தன்னுடைய மதிப்பை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். பணம் கொடுப்பதை நிறுத்தினால் அடுத்த நொடி அவரை எல்லோரும் தூக்கி போட்டு விடுவார்கள் என்பதுதான் அந்த கட்சியின் நிலை என்று அங்கு விவரம் அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். இந்த நிலையில்தான் இப்படியே போனால் அதிமுக என்கிற ஒரு கட்சியே இல்லாமல்
தமிழ்நாட்டில் திமுக வெர்சஸ் அதிமுக என்று இருந்தது மாதிரி திமுகவுக்கு மாற்றாக திமுக வலிமையாக இருக்கிறது, அதிமுகவுக்கு மாற்றாக விஜய் கட்சி வரலாம் அல்லது பாஜக அந்த இடத்தை பிடிக்கலாம் என்கிற ஒரு மோசமான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது. இதை உணர்ந்த சசிகலா அவர்கள் இந்த முறையும் நாம் இப்படியே ஒதுங்கி இருந்து விட்டால் இது நடந்துவிடும், திமுகவுக்கு அதிமுக தான் மாற்று என்கிற மனநிலை மக்கள் மனதில் மாறி திமுகவுக்கு மாற்றாக ஒன்று பாஜக வரலாம் அல்லது விஜய் வரலாம் என்கிற நிலை ஏற்பட்டு விடக்கூடும் என்கிற அச்சத்தில் அதன் காரணமாகவே அவர் இம்முறை துணிந்து ஒரு முடிவெடுக்கிறார். அந்த முடிவு என்னவென்றால், இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் களம் காண்பது என்றால் எப்படி களம் காண்பது? அவருக்கு கட்சி இருக்கிறதா என்றால் இல்லை, அமைப்பு பலம் இருக்கிறதா என்றால் இல்லை, பிறகு எப்படி களம் காண்பது என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. அந்த கேள்வி எல்லோர் மனதிலும் இருப்பதால் தான் அவர் கடந்த 4-5 நாட்களாக தமிழ்நாடு எங்கும் இருந்து தன்னுடைய ஆதரவாளர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுடைய கருத்துக்களை கேட்பது, அவர்கள் சொல்கிற விஷயங்களை உள்வாங்கிக் கொள்வது, அவர்களுக்கு சில அறிவுரைகள் சொல்லி அனுப்புவது என்று பரபரப்பாக போயஸ் தோட்டத்தில் அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாம் இதில் அறிந்து வருகிற பிப்ரவரி 24ஆம் தேதி ஜெயலலிதா பிறந்தநாள் அன்று கமுதியில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்தில் அவர் தன்னுடைய முடிவை அறிவிக்கவிருக்கிறார் என்பது இப்பொழுது செய்தி. அந்த கூட்டத்துக்கான மேடை அமைப்பதற்கான கால்கோல் நடும் விழா நடந்து முத்துராமலிங்க தேவர் கோவில் சிறப்பு பூஜை எல்லாம் செய்யப்பட்டது. நேற்று அது நடந்திருக்கிறது. இந்த நிகழ்வு நடந்தவுடன் தமிழ்நாடு அரசியலில் மீண்டும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டு சசிகலா அவர்கள் புதிய கட்சி தொடங்குகிறார், அந்த கட்சி சார்பில் வேட்பாளர்களை நிறுத்துகிறார் என்கிற செய்தி பரவலாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் புதிய கட்சி தொடங்கி வேட்பாளர்கள் நிறுத்தப் போகிறாரா, என்ன செய்ய போகிறார் என்பது யாருக்கும் தெரியாத ரகசியம். அதை அவர் மட்டுமே அறிவார். அதை அவர் 24ஆம் தேதி வெளிப்படுத்துவார் என்று அவருடைய ஆதரவாளர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நடைமுறையில் என்னவெல்லாம் சாத்தியம் என்று பார்த்தால், ஒன்று, அவர் புதிய கட்சி தொடங்கி ஒரு வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும், அல்லது ஏற்கனவே அவருடைய சகோதரர் திரு திவாகரன் அவர்கள் ஒரு கட்சி வைத்திருக்கிறார், அந்த கட்சியின் பெயரில் போட்டியிடுவது என்று அறிவிக்க வேண்டும், அல்லது திரு ஓபிஎஸ் அவர்கள் போல் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அல்லது மீட்பு கழகம் என்று தொடங்கிய அவர் அந்த அமைப்பின் மூலமாக ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையில் அவர் இருக்கிறார். இந்த மூன்றில் அவர் எதை தேர்ந்தெடுக்க போகிறார் என்பதை அவர்தான் முடிவு செய்வார் என்பது அவருடைய ஆதரவாளர்களை சொல்வது. இந்த மூன்றில் அப்படியானால் திரு ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களோடு தான் நிற்கப் போகிறாரா என்ற கேள்வி எழலாம். அந்த கேள்விக்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் அப்படித்தான் முடிவெடுத்திருக்கிறார் என்றும், ஆனால் அதை உடைத்து திரு ஓபிஎஸ் அவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு போய் விட வேண்டும் என்று தீவிரமாக பாஜகவில் ஒரு தரப்பும் அதிமுகவில் ஒரு தரப்பும் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். எப்படி இருப்பினும், அப்படி போனாலும் ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் சேர்ந்து விட்டாலும் சசிகலா அவர்கள் தனியாக நிற்பது என்பதுதான் முடிவு. அது எந்த பெயரில் நிற்கப் போகிறார் என்பதை அவர்தான் அறிவிப்பார். இப்பொழுது அவர் அப்படி அறிவிக்கும் பட்சத்தில் அது தமிழ்நாடு அரசியலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பார்த்தோமானால், 2021 சட்டமன்ற தேர்தலில் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவை எதிர்த்து தனியாக போட்டியிட்டார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக தனியாக போட்டியிட்டார். அவர் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 65 தொகுதிகளில் அதிமுகவின் தோல்விக்கு காரணமாக இருந்தார் என்று அவருடைய கருத்தாக சொல்லிக் கொண்டிருப்பது, எங்களால் 65 தொகுதியில் அதிமுக தோல்வி அடைந்தது என்று. அதிமுக தரப்பிலேயே ஒத்துக்கொண்ட விஷயம் என்னென்றால், திரு டிடிவி தினகரன் அவர்கள் சுமார் 21 தொகுதிகள் அதிமுக தோல்வியடைய காரணமாக இருந்தவர் திரு டிடிவி தினகரன் என்று அதிமுக தரப்பினரை ஒத்துக்கொள்கிறார்கள். அப்படியானால் அந்த 21 தொகுதிகள் கடந்த முறை அதிமுக சொன்னபடி 21 தொகுதிகள் என்றாலும், திரு டிடிவி தினகரன் சொல்றபடி 60 தொகுதிகள் என்றாலும், இவை என்ன அடிப்படையில் அதிமுக தோல்வியை தந்தது என்றால், அதிமுக கட்சியை பொறுத்தவரை அது ஒரு தென் மாவட்டங்களில் பெரும்பான்மையாக வாழ்கிற தேவர் சமுதாய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சி என்பதால் அந்த கட்சியை தங்களுடைய கட்சி என்று அந்த பெரும்பான்மை சமுதாய மக்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே சிந்தாமல் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவார்கள். அப்படி போட்டு கொண்டிருந்ததால் தான் தொடர்ந்து அதிமுக வெற்றி பெற்றுக் கொண்டிருந்தது.
இந்த முறை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு அதில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு அவருடைய சமுதாயமான கொங்கு வேளாள கவுண்டர்கள் சமுதாயத்துக்கே பதவிகள் பொறுப்புகள் எல்லாம் கொடுக்கிறார். முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை பின்னர் 2ஆம் இடம் 3ஆம் இடத்தில் தான் வைத்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டு அந்த மக்கள் மத்தியில் பெரிதாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் முக்குளத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் உறுதியாக நின்ற போதும், அவருடன் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் போதும், அவருடைய தலைமையிலேயே போட்டியிடுவது என்கிற முடிவில் இருக்கும் போதும் கூட அது அவர்கள் தாங்கள் இதுவரை சம்பாதித்த பணத்தை காப்பாற்றிக் கொள்வது பல்வேறு காரணங்களுக்காக அவர்கள் அப்படி இருக்கிறார்கள். அவர்களும் இந்த சமுதாயத்துக்கு துரோகம் செய்தவர்கள் என்கிற கோபம் தேவர் சமுதாய மக்களுக்கு இருக்கிறது. அந்த கோபத்தை கடந்த தேர்தலில் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அறுவடை செய்தார். இந்த தேர்தலில் அதை சசிகலா அவர்கள் அறுவடை செய்வார் என்றுதான் அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறார்கள். இது எப்படி கடந்த சில மாதங்களாக என்டிஏ கூட்டணியிலிருந்து, தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து திடீரென வெளியில் வந்த டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் அந்த கூட்டணியில் நான் சேரவே மாட்டேன் என்று பிடிவாதமாக சொல்லிக் கொண்டிருந்தார். திடீரென அவருக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் ஏதோ ஒரு காரணத்தில் அவர் அந்த கூட்டணிக்குள் சேர்ந்து விட்டார். சேர்ந்தவுடன் அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எங்களுக்கும் இருப்பது பங்காளி சண்டை தான், பொது எதிரியை வீழ்த்துவதற்காக ஒன்று சேர்ந்தோம் என்று அவர் சொல்லிவிட்டார். அவர் அப்படி சொன்னாலும் அவருடைய கட்சியில் செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் இன்று வரை அதை ஏற்கவில்லை என்பதுதான் அவர்களுடைய கருத்துக்களை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நேற்று வரை துரோகி எடப்பாடி பழனிசாமி என்று விட்டு இன்று அவரை முதலமைச்சர் வேட்பாளராக நாமே பாடுபடுவதா என்கிற கோபம் அமமுக கட்சியினர் மத்தியிலேயே இருக்கிறது என்றும், அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த கட்சியில் பொறுப்பாளராக இப்பொழுதும் பொறுப்பாளராக இருக்கின்ற பலர் தான் சசிகலா பின்னால் திரண்டு கொண்டிருக்கிறார்கள் என்றும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இப்போ இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், அதிமுக என்பது தேவர் சமுதாயத்தின் கட்சியாக இருந்ததை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையேற்ற பிறகு அந்த மாற்றம் ஏற்பட்டு அது கவுண்டர்கள் கட்சியாக மாறிவிட்டது. அதனால் தேவரின மக்களுக்கு சரியான முக்கியத்துவமும் பிரதிநிதித்துவமும் தரப்படுவதில்லை என்பதால் அதை நாம் மீட்டெடுத்தாக வேண்டும். அதை மீட்டெடுத்தால்தான் நாம் முன்பு போல் வலிமையாக முடியும் என்பது அந்த மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் சசிகலா அவர்கள் பக்கம் அணி திரள தொடங்கி இருக்கிறார்கள். சசிகலா அவர்களுக்கு அமைப்பு பலம் இல்லை, கட்சி இல்லை, அவர் எந்த பெயரில் இயங்கப் போகிறார் என்று கூட இதுவரை தெரியவில்லை. ஆனால் அவர் ஒரு ஆலோசனை கூட்டம் என்று அழைத்து 3-4 நாட்களும் அந்த இடமே திருவிழா கோலம் போல் இருந்ததாக அங்கிருக்கும் நண்பர்கள் சொல்கிறார்கள். அவ்வளவு பேர் திரண்டு அவரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று. அது ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் இந்த பக்கம் ஒரு கதறல் குரல்கள் கேட்க தொடங்கிவிட்டன. அதிமுக எடப்பாடி அணி பக்கம் என்ன குரல்கள் வருகின்றன என்றால், சசிகலா அவர்கள் திமுகவை வெல்ல வைப்பதற்காக போராடுகிறாரா? அதிமுகவின் வாக்கு வங்கியில் சிதைவை ஏற்படுத்தினால் அதனுடைய விளைவு, அதனுடைய பலன் யாருக்கு கிடைக்கும்? திமுகவுக்கு கிடைக்கும். சசிகலா அவர்கள் திமுக வெற்றி பெற வைக்க போராடுகிறாரா? அவர் எதற்காக இந்த வேலை செய்கிறார் என்கிற எதிர்ப்பு குரல்கள், கண்டன குரல்கள் வருகின்றன. அவை எந்த அடிப்படையில் வருகின்றன என்றால், சசிகலா அவர்கள் இறங்கினால் நிச்சயம் அது ஒரு அதிமுகவின் வாக்கு வங்கியில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், மீண்டும் அதிமுக தோல்வியைத்தான் சந்திக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் பதற தொடங்கிவிட்டார்கள். சசிகலா அவர்கள் திமுகவுக்கு துணை போகிறார் என்கிற குற்றச்சாட்டுகளை பொதுவெளியிலேயே வைக்க தொடங்கியிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களில் இது குறித்து நிறைய பதிவுகளை நாம் காண முடிகிறது. அந்த எடப்பாடி பழனிசாமி அணியில் இருப்பவர்களும் திமுக தீய சக்தி என்று ஜெயலலிதா சொன்னார், இவர் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார், இவர் தனியாக வேட்பாளரை நிறுத்தினால் அந்த ஓட்டு அதிமுக ஓட்டைத்தான் பிரிக்கப் போகிறார், அது திமுகவுக்கு தன்னை பலனாக அமையப் போகிறது என்கிற பதற்றமான குரல்கள் வருகின்றன. இந்த குற்றச்சாட்டுக்கு சசிகலா ஆதரவு தரப்பிலிருந்து என்ன பதில் சொல்லப்படுகிறது என்றால், அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுக வலிமையாக இருக்க வேண்டும், அதிமுக வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்பதைத்தான் ஒன்றல்ல இரண்டல்ல பல ஆண்டுகளாக சசிகலா அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார். சசிகலா அவர்கள் அருகில் இருக்கும் பலரே கூட ஜாதி அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைவராக, முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்கக்கூடாது என்கிற கருத்தில் இருந்தபோது கூட மக்கள் விரும்புவரே முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கட்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பச்சை கொடி காட்டியவர் சசிகலா.
அதற்கு காரணம் அதிமுக வலிமை பெற வேண்டும், அதிமுக வலிமையாக இருக்க வேண்டும். அது வலிமையாக இருந்தாலே அதன் பிறகு நாம் மற்ற விஷயங்கள், நமக்குள்ளான விஷயங்கள் நம்ம பேசிக் கொள்ளலாம் என்கிற எண்ணத்தில் அவர் அந்த பெருந்தன்மையோடு அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். அவ்வாறு ஒரு முறைக்கு பல முறை, ஒரு 100 முறை பேசி சொல்லி திரும்ப திரும்ப அதே கருத்துக்களை வலியுறுத்தியும் கூட சசிகலா அவர்களை கட்சிக்குள் சேர்க்கவே முடியாது என்று சொல்லி, கட்சி வேண்டாம், ஒரு அணியாக, ஒரு அமைப்பாக கூட்டணிக்குள் சேர்க்கலாம் என்றால் அதையும் முடியாது என்று பிடிவாதம் காட்டிய எடப்பாடி பழனிசாமி இதில் குற்றவாளியா, சசிகலா அவர்கள் குற்றவாளியா என்கிற கேள்வியை அவர்கள் எழுப்புகிறார்கள். அப்படி பார்த்தால் இந்த சசிகலா அவர்கள் தனியாக நின்று அது அதிமுகவை பாதிக்கும் என்கிற செய்தி உண்மைதான். அந்த உண்மையான நிகழ்வுக்கு யார் காரணம் என்று பார்த்தால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவர் எங்கோ டெல்லியில் இருக்கிற அமித்ஷா காலிலும் பிரதமர் மோடி காலிலும் விழ தயாராக இருக்கிறார். நேற்று முன்பு வரை அவர் காலில் விழுந்து கிடந்த சசிகலா அவர்களோடு இப்ப இணக்கமாக சமமாக அமர சொன்னால் கூட அமர மாட்டேன் என்று பிடிவாதம் காட்டுவது ஏன் என்கிற கேள்விதான் அனைவருக்கும் எழுகிறது. சசிகலா அவர்கள் தலைமை பொறுப்பில் இருந்தபோது, அதாவது ஜெயலலிதாவினுடைய நிழலாக அவர்கள் இருந்தபோது அவர்களிடம் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார் என்பது வெள்ளிடை மலைதான், எல்லாரும் தெரிந்த விஷயம்தான். வெளிப்படையாகவே அவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி தவழ்ந்து வந்து காலை தொட்டு கும்பிட்டார் என்பது நாம் காணொலியாக பார்த்து கொண்டிருக்கிற காட்சி தான். அதன் பிறகு அவர் முதலமைச்சராகவும் இருந்து விட்டார். அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் என்று தன்னை அறிவித்துக் கொண்டு அதிலும் அந்த பதவி அதிகாரத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது திரும்பவும் அதே போல் அவர்கள் காலடியில் விழ முடியாது, தவழ்ந்து போக முடியாது என்பதால் இங்கு நான் ராஜாவாக இருக்கிறேன், அங்கு காலில் விழுந்து கொள்கிறேன் என்கிற முடிவுக்கு அவர் வந்திருக்கிறார். ஆனால் சசிகலா அவர்கள் இந்த இடத்தில் இருந்து அந்த இடத்துக்கு போனவர் திரும்ப இந்த இடத்துக்கு வரமாட்டார் என்பதை உணர்ந்து, உங்களுக்கு உரிய மரியாதையோடு நீங்கள் இருங்கள், நாம் இணைந்து செயல்படுவோம் என்று பல முறை பல விஷயங்களில் தூதுவிட்டதாகவும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மகன் சசிகலா அவர்களை தனியாக சந்தித்து பேசியதாகவும் தகவல் இருக்கின்றன. அப்பொழுதும் கூட அவர் தெளிவாக, உங்க அப்பாவுக்கான மரியாதை அப்படியே இருக்கும், அதில் எந்த குறையும் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன், நமது கட்சி வலிமையாக இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னதாகத்தான் தகவல்கள் இருக்கின்றன. ஆனால் அவை எதையும் கேட்காமல் இவர்கள் உள்ளே வந்தால் பின்னாலேயே அவர்கள் குடும்பம் வந்துவிடும், திவாகரன் வந்து விடுவார், அவர் வந்தால் நமக்கெல்லாம் ஆபத்து என்கிற அச்சத்தில் எடப்பாடி பழனிசாமி சேர்க்கவே முடியாது என்று சொன்னார். அதன் விளைவு சசிகலா இப்பொழுது திடமாக ஒரு முடிவெடுத்து தனியாக வேட்பாளர்களை களமிறக்குவது என்கிற முடிவுக்கு வந்துவிட்டார். எந்த பெயரில் இறக்கப் போகிறார் என்பதை அவர் 24ஆம் தேதி அறிவிப்பார். அப்படி அவர் வேட்பாளர்களை தனியாக களம் இறக்கும் போது அது கண்டிப்பாக அதிமுகவை பாதித்து இந்த முறையும் அதிமுகவின் தோல்வி உறுதியாகிவிட்டது என்பது கண்கூடாக தெரிகிறது. அதனால்தான் அந்த பதற்றம் எடப்பாடி பழனிசாமி அணி சார்ந்தவர்களிடையே மிக தீவிரமாக இருக்கிறது. இம்முறை இதனால் அவர்கள் மீண்டும் பாஜகவிடம் சொல்லி எப்படியாவது இதை தடுத்து நிறுத்த வேண்டும், சசிகலா அவர்கள் தனியாக இயங்குவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற தீவிர முயற்சியில் இறங்கிக் கொண்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள். பாஜகவும் அப்படித்தான் செயல்படக்கூடும். அவர்கள் இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது. இன்று தேதி 16, 24ஆம் தேதி அவர் அறிவிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இதற்குள் என்ன வேணாலும் நடக்கலாம். பாஜக அவரை சமாதானப்படுத்தி அவரை தனியாக களம் காண விடாமல் இந்த கூட்டணிக்குள் கொண்டு வரலாம், அல்லது அவரை அமைதிப்படுத்தலாம், அல்லது அவர் மீதான வழக்குக்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம். இனி எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனாலும் இன்றைய நிலவரத்தில் சசிகலா அவர்கள் எடுத்த முடிவில் திடமாக இருக்கிறார். இதில் பின்வாங்க மாட்டார். இந்த தேர்தலை சந்திக்கப் போகிறார். அதன் விளைவு அதிமுகவின் தோல்வி உறுதியாகிவிட்டது என்பதால் எடப்பாடி பழனிசாமி அணி கதிகலங்கி போயிருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை அடுத்தடுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.